என்னன்றது அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹியூமன் அனாட்டமி. ஹியூமன் அனாட்டமின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். நம்ம பாடி எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக நமக்கு சொல்கிறது தான் ஹியூமன் அனாட்டமி. அதுவே ஃபிசியாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாடி பார்ட்ஸ்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை பற்றி நம்ம படிப்போம். எக்ஸாம்பிள், இப்போ அனாட்டமி எடுத்துக்கும் போது ஒரு ஹார்ட்ல சேம்பர்ஸ், வால்வ்ஸ் அண்ட் வெசல்ஸ் இருக்குன்றத பார்ட்ஸை பற்றி பார்க்குறது அனாட்டமி. அதுவே அந்த பார்ட்ஸ் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சேம்பர்ஸ் அண்ட் வால்வ்ஸ் நமக்கோட பிளட்டை பம்ப் பண்ணி அதில் நமக்கு ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸை கொடுக்குது அப்படின்றத படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. ஸோ இப்போ நம்ம அனாட்டமினா என்ன, ஃபிசியாலஜினா என்னன்ற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அனாட்டமியில் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஹியூமன் அனாட்டமி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹியூமன் அனாட்டமி எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஹியூமன் பாடி. ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு. எக்ஸாம்பிள், இப்போ இந்த கை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கையில் எந்தெந்த எலும்பு இருக்கு, இங்கே இருக்க ஜாயின்ட்ஸ், இதை பற்றி இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் ஹியூமன் அனாட்டமி. ஹியூமன் அனாட்டமியில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் அனாட்டமி, மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி, சிஸ்டமேட்டிக் அனாட்டமி, ரீஜனல் அனாட்டமின்னு 4 அனாட்டமி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த அனாட்டமி ஸ்டைல்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கிராஸ் அனாட்டமி பற்றி பார்க்கலாம். கிராஸ் அனாட்டமியில் எதை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்கன்னா நம்ம பாடி பார்ட்ஸ். எந்த மாதிரியான பாடி பார்ட்ஸ்னா நமக்கு நேக்கட் ஐல விசிபிளாக இருக்க பாடி பார்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் கிராஸ் அனாட்டமி. எக்ஸாம்பிள், போன்ஸ், மசில்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ். எதெல்லாம் நமக்கு நேக்கட் ஐல விசிபிளாக இருக்கோ அதெல்லாம் நம்ம கிராஸ் அனாட்டமியில் படிப்போம். நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று ஹிஸ்டாலஜி, நெக்ஸ்ட் ஒன் சைட்டாலஜி. ஹிஸ்டாலஜியில் நம்ம டிஷ்யூஸ் பற்றி படிப்போம். அதுவே சைட்டாலஜியில் நம்ம செல்ஸ் பற்றி படிப்போம். டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸை பற்றி படிக்கிறது தான் மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. நெக்ஸ்ட் நம்ம சிஸ்டமிக் அனாட்டமி பற்றி பார்க்கலாம். சிஸ்டமிக் அனாட்டமி எதில் ஃபோக்கஸ் பண்ணுனா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கன், நம்ம பாடியில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அதான் சிஸ்டமிக் அனாட்டமி. அதோட எக்ஸாம்பிள் கார்டியோவெஸ்குலர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி. இப்போ கார்டியோவெஸ்குலர்ன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹார்ட்ன்ற ஒரு ஆர்கனை பற்றி மட்டும் படிக்கும் போது அது சிஸ்டமிக் அனாட்டமி. ரெஸ்பிரேட்டரினா நம்ம லங்ஸ்ன்ற ஆர்கன் பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் ரீஜனல் அனாட்டமி. நம்ம பாடியில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவில் இருக்க எல்லா ஸ்ட்ரக்சரை பற்றியும் எக்ஸாமின் பண்ணுறது தான் ரீஜனல் அனாட்டமி. எக்ஸாம்பிள், ஹெட் ஆர் செஸ்ட். இப்போ நம்ம ஹெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த ஹெட்ல எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதில் என்ன மாதிரி பார்ட்ஸ் இருக்குன்றத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ரீஜனல் அனாட்டமி. இப்போ நம்ம பார்த்த 4 அனாட்டமி பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் அனாட்டமி. கிராஸ் அனாட்டமிங்கிறது நம்ம நேக்கட் ஐஸ்க்கு விசிபிளாக இருக்க ஆர்கன்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. அதில் நம்ம டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸை பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் சிஸ்டமிக் அனாட்டமி. சிஸ்டமிக் அனாட்டமிங்கிறது பர்டிகுலராக நம்ம பாடியில் இருக்க ஒரு ஆர்கனை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் ரீஜனல் அனாட்டமி. ரீஜனல் அனாட்டமிங்கிறது நம்ம பாடியில் பர்டிகுலராக ஒரு பார்ட்டில் இருக்க எல்லா ஸ்ட்ரக்சரை பற்றியும் படிக்கிறது தான் நம்ம ரீஜனல் அனாட்டமி. நெக்ஸ்ட் நம்ம ஃபிசியாலஜி பற்றி பார்க்கலாம். ஃபிசியாலஜியில் நம்ம எதை பற்றி ஸ்டடி பண்ணுவோம்னா நம்ம பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. இந்த ஃபிசியாலஜியில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் பார்த்தீங்கன்னா செல்லுலார் ஃபிசியாலஜி, சிஸ்டமேட்டிக் ஃபிசியாலஜி அண்ட் ஹோமோதெசிஸ்னு 3 டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். செல்லுலார் ஃபிசியாலஜி. செல்லுலார் ஃபிசியாலஜியில் நம்ம செல்ஸ் எப்படி அதோட எசென்ஷியலான ஒர்க்கை பண்ணுதுன்றத படிக்கிறது தான் செல்லுலார் ஃபிசியாலஜி. நெக்ஸ்ட் சிஸ்டமிக் ஃபிசியாலஜி. சிஸ்டமிக் ஃபிசியாலஜியில் எப்படி நம்ம
ஆர்கன் சிஸ்டம் ஒர்க் பண்ணுது அதை பத்தி படிக்கிறது தான் சிஸ்டமிக் பிசியாலஜி. எக்ஸாம்பிள், நம்ம டைஜஷன் ஆர் ரெஸ்பிரேஷன், நம்ம சாப்பிட்றது எப்படி டைஜஸ்டிவ் ஆகுது அப்படின்றத பத்தி படிக்கிறதோ, ஆர் நம்ம நார்மலா ப்ரீத் பண்றது எப்படின்றத பத்தி படிக்கிறது தான் சிஸ்டமிக் பிசியாலஜி. ஹோமோதெசிஸ், ஹோமோதெசிஸ்ல நம்ம எதை பத்தி ஸ்டடி பண்ணுவோம்னா, எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகுதுன்றத பத்தி படிக்கிறது தான் ஹோமோதெசிஸ். ஸோ இந்த 3 தான் நம்ம பிசியாலஜில இன்க்ளூட் ஆகும். இப்போ நம்ம பிசியாலஜி பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், பிசியாலஜின்றது நம்ம பாடி பார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பத்தி ஸ்டடி பண்றது. அதுல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் செல்லுலார் பிசியாலஜி, சிஸ்டமிக் பிசியாலஜி அண்ட் ஹோமோதெசிஸ். செல்லுலார் பிசியாலஜின்றது நம்ம செல்ஸை பத்தி படிக்கிறது. அதுவே சிஸ்டமிக் பிசியாலஜின்றது நம்ம பாடியில இருக்க பார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பத்தி படிக்கிறது. நெக்ஸ்ட், ஹோமோதெசிஸ். ஹோமோதெசிஸ்ன்றது வெளியே எந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி ஸ்டேபிளா மெயின்டைன் ஆகுதுன்றத பத்தி படிக்கிறது. நெக்ஸ்ட், நம்ம ஆர்கன் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஆர்கன் சிஸ்டம் ஒரு 11 சிஸ்டம்ஸா ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டமும் பாத்தீங்கன்னா யூனிக்கான அனாட்டமி அண்ட் பிசியாலஜியோட இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் அனாட்டமி அண்ட் பிசியாலஜின்னு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல பார்க்கும்போது நமக்கு அனாட்டமில போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வரும். அதுவே நீங்க பிசியாலஜியா பார்க்கும்போது அந்த போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் நமக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருக்கு அண்ட் நம்மளோட பாடியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுன்றத பத்தி படிப்போம். நெக்ஸ்ட், மஸ்குலர் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டம்ல அனாட்டமியா பார்க்கும்போது நம்ம மசில்ஸை பத்தி படிப்போம். அதுவே பிசியாலஜியா பார்க்கும்போது அந்த மசில்ஸ் நம்மளோட மூவ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்றத பத்தி படிப்போம். நெக்ஸ்ட், நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம்ல நம்ம பிரெயின், நம்ம ஸ்பைனல் கார்ட் அண்ட் நம்ம நர்வ்ஸை பத்தி படிப்போம். அது எப்படி நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணுதுன்றத பத்தி பிசியாலஜில படிப்போம். நெக்ஸ்ட், கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்ல நம்ம ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் பத்தி படிப்போம். அது எப்படி பம்ப் பண்ணி நம்மளோட பாடிக்கு ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸை கொண்டு வருதுன்றத பத்தியும் இதுல படிப்போம். நெக்ஸ்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல நம்ம லங்ஸ் அண்ட் நம்ம ஏர்வேஸை பத்தி படிப்போம். ஸோ இது எப்படி நம்ம பாடியில கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பத்தி இதோட பிசியாலஜில படிப்போம். நெக்ஸ்ட், டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நம்ம ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன் பத்தி படிப்போம். ஸோ இது எப்படி நம்ம ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து நமக்கு நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணி தருதுன்றத பத்தி ஃபுல்லா படிப்போம். நெக்ஸ்ட், எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம்ல நம்ம கிளாண்ட்ஸ் எப்படி ஒரு ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணி நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்றதுன்றத பத்தி கம்ப்ளீட்டா படிப்போம். நெக்ஸ்ட், யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டம்ல நம்மளோட கிட்னி அண்ட் பிளாடரை பத்தி ஸ்டடி பண்ணுவோம். அது எப்படி நம்ம பாடியில இருக்க வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி ஃப்ளூயிட்ஸை பேலன்ஸ் பண்ணுதுன்றத பத்தி கம்ப்ளீட்டா படிப்போம். நெக்ஸ்ட், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பத்தி கம்ப்ளீட்டா படிப்போம். நெக்ஸ்ட் ஒன், இம்யூன் சிஸ்டம். இதுல நம்ம இம்யூன் நம்ம பாடியை ஒரு இன்ஃபெக்ஷன்ல இருந்தோ ஆர் டிசீஸ்ல இருந்தோ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதுன்றத பத்தி ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட், இன்டிக்யூமெண்ட்ரி சிஸ்டம். இந்த இன்டிக்யூமெண்ட்ரி சிஸ்டம்ல நம்ம பாடியில இருக்க ஸ்கின், நம்ம ஹேர் ஆர் நம்ம நெயில்ஸ் எப்படி நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்றத பத்தி ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம அனாட்டமி, பிசியாலஜி அண்ட் ஆர்கன் சிஸ்டம் பத்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.